ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னி 3 விதமாக எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணிப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீனட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சட்னி செய்யறதுக்கு யூஸ் பண்ணால் கிறிஸ்பாக இருக்கும் பீனட்ஸு. மெத்தட் இது ரொம்ப ஈஸியாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது செய்யறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு பிஞ்சு ஜாகரி சேர்க்குறேன். ஸோ இது டோட்டலி ஆப்ஷனல், பட் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அண்ட் தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்ச சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் அந்த ஸ்கின்னு நல்லா ரோஸ்ட் ஆகி அப்படியே கட்டார அளவுக்கு வறுத்துப்போம். பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகுதுக்கு அழுத்தினாவே. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் பீனட்ஸு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்த 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு புளி. இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா ஒன்றா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் மெத்தட்க்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு குவார்ட்டர் ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே 2 காஞ்ச மிளகா. இப்போ இதில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஆனியன் கலர் மாறின உடனே ஒரு சின்ன துண்டு புளி, இதையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூணாவது சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 சட்னிக்கும் ஒரே தாளிப்பு தான் நான் கொடுக்க போகிறேன். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தாளிப்பு எடுத்து சட்னியில் போட்டுற வேண்டியது தான்.
ஸோ இன்றைக்கி பீனட் சட்னி 3 விதமாக எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.